அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிலே சொல்லிக் கொடுத்தது அறிவைத்தான். படி என்று சொல்லிக் கொடுத்தான். இக்ரா, நீங்கள் படியுங்கள் நபியே, நீங்கள் படியுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், மா அனபிகாரியின், எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. பிஸ்மி ரப்பிக்க, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் மலக்குமாருடைய முஸாஃபஹாவுடைய மிகப்பெரிய தாக்கத்தினால் அவர்கள் அந்த சூராவை படித்து முடித்தார்கள் என்பது வரலாறு. அதற்கு பின்னால் 6666 வசனங்களையும் பெருமானார் மனப்பாடம் செய்து விட்டார்கள் என்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியிலே உயர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விஷயம் இருக்கிறது, அந்த 2 விஷயம் வயசு கூட கூட அதை கூட்டணும்னு சொன்னாங்க. 2 விஷயம் இருக்கு, அந்த 2 விஷயத்தை நம்முடைய வயது கூட கூட கூட்டணும். ஆனா இன்னைக்கு அந்த 2 விஷயமே வயசு கூட கூட குறையுது. ரமலான் வந்து விட்டால், கடைசி 10 வந்து விட்டால் அமலை கூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆளே குறைஞ்சு போச்சு இல்லைங்களா? ரமலான் 26 பார்த்தா யாரையும் காணோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய கடைசி 10 அமலை கொண்டு நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பெருமானார் சொன்னார்கள், அறிவையும் கூட்டுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பள்ளிக்கூடம் போனோம்னு வச்சுங்க, நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் அட்மிஷன் பண்ணணும்னு போனோடனே முதல்ல கேட்கறான், நீ படிச்சுட்டு கேட்கறான். அப்பா அம்மா படிச்சாதான் அந்த ஸ்கூல்ல சேர்ப்பாங்க சில ஸ்கூல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்காத மேதை. பெருமானார் படிக்காமலேயே 1,24,000 பேர்கள் மாணவர்கள் இருந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அறிவை அல்லாஹ் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவை அதிகப்படுத்தினார்கள். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அறிவை அதிகப்படுத்துங்கள், இபாதத்தை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2ஐயும் நீங்க அதிகப்படுத்தலைன்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.